நான் சமீபத்தில் எழுதிய ஒரு புத்தகத்தில் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் என்கின்ற ஒரு தலைப்பில் எழுதியிருப்பேன். கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் கொடுத்துருப்பேன். தி எம்பி வித் தி ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கிரிமினல் கேசஸ் இன் இந்தியா இஸ் தி இடுக்கி எம்பி. ரைட் நவ் இந்தியாவில் வந்து யார் மேலே கிரிமினல் கேசஸ் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர் இஸ் an MP from Idukki who has got the highest number of criminal cases against him. ஒரு 942 கேஸ் தாங்க இருக்குது அவர் மேலே. இது வந்து வெளியே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லும், அவர் தான் கிரிமினல் எம்பி. ஆனால் அவருடைய அஃபிடவிட் எடுத்து அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இஃப் யூ சி ஒய் டிட் யூ கெட் 942 கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர், எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாநிலத்தினுடைய அந்த கட்சியினுடைய யூத் விங்கோட சீஃபாக வேலை செஞ்சுருக்காரு. 921 கேஸ் ஒரே ஒரு இன்ஸ்டன்ட்டுக்காக போட்டிருக்காங்க. ரஸ்தா ரோக்கோ, ரோட் ரோக்கோ against the state government, they have booked cases against him across the state. மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய அஜிடேஷனல் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸில் டே இன் அண்ட் டே அவுட் தே கீப் டூயிங் அஜிடேஷன். ஸோ ஆல் த கேசஸ், ஸோ பாடிலி அஃபென்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு ரேப்போ, மர்டரோ, ஹர்ட் கேசஸோ, he has assaulted somebody, they got blood. So all the 900 odd cases are road ரோக்கோ பண்ணி கவர்மெண்ட்டை வந்து ஸ்தம்பிக்க வச்சு டெய்லி அஜிடேஷனல் பாலிடிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்முடைய காந்திஜி அவர்கள் டைம்லேருந்து நம்முடைய டெமோக்ரஸியில் இது ஒரு கல்ச்சராக வந்துருச்சு. த அஜிடேஷன் பாலிடிக்ஸ் இன் இந்தியா இஸ் அ கல்ச்சர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. அதனால் நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா we say 57% of MPs have got criminal cases, 60% of MLAs have got criminal cases. ஜென்ரலாக நம்ம பேசுவோம். But if you go slightly deeper, you will see only 14% of MPs have got serious charges against them. அப்படின்னு நம்ம பார்ப்போம். 2.5% MPs have got very serious charges, which is a concern for democracy. இது நம்ம புத்தகத்தில் நான் டேட்டா கொடுத்துருப்போம் உங்களுக்கு. We have analyzed all the MPs, MLAs affidavit. அங்கிருந்து நாம் இதை பேசியிருப்போம். அதே போல் ஒன் மோர் சாப்டர் I talked about பாகுபலி ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ். இந்தியன் பாலிடிக்ஸில் சில பாகுபலி இருக்காங்க. பீப்புள் வந்து ஜெயிலில் வந்து படுத்து தூங்கிக்கிட்டே ஜெயிப்பாங்க. இஃப் யூ கோ டு பார்ட்ஸ் ஆஃப் யூபி, பார்ட்ஸ் ஆஃப் பீகார், ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவீங்க, கேம்பெயினுக்கே வரமாட்டாங்க, 60% ஆஃப் பாப்புலர் ஓட்டை அடைவாங்க. ஸ்பெஷலி இன்னும் கொஞ்சம் அந்த பூர்வஞ்சல் சைட், ஈஸ்டர்ன் யூபி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி அ நோன் கிரிமினல் கீப்ஸ் வின்னிங். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அந்த எத்திக்ஸ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் பாலிடிக்ஸில் நமக்கு தெரியும் அவங்க பெரிய கிரிமினல்னு. கண்டினியூஸாக ஜெயிப்பாங்க. ஆனால் கீழே மக்கள்கிட்ட போய் இவர் கிரிமினல்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க ஆமாங்க கிரிமினல் அப்படின்னு. ஆனால் அவங்க போய் ஓட்டும் போடுவாங்க. இது ஒரு ரொம்ப க்யூரியஸான ஒரு விஷயம். அதை வந்து அந்த பாகுபலி ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸில் பேசியிருக்கோம். ஸோ ஒன் திங் ஐவ் அண்டர்ஸ்டுட் இஸ் வேர் எவர் த ஸ்டேட் இஸ் இன்எஃபிஷியன்ட், எங்கே எல்லாம் மாநில அரசு மத்திய அரசு இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய பாகுபலி அந்த எஃபிஷியன்சியை கொண்டு வந்து சிஸ்டத்தை சரி பண்ணுறாரு அப்படிங்கிறத அது காட்டுது. தோ ஹி இஸ் அ கிரிமினல். அதில் மக்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த புத்தகத்தில் நான் அந்த இன்டர்வியூஸில் எழுதியிருப்பேன், இவர் வந்து ரவுடின்னு தெரியுது, இவர் வந்து தப்பு பண்ணுறாருன்னு தெரியுது, இவர் வந்து மர்டர்ன்னு தெரியுது, மர்டர் பண்ணி ஜெயிலில் இருக்கார், ஏங்க ஓட்டு போடுறீங்கன்னா, அண்ணே அவர் சொன்னா தாங்கண்ணே ரேஷன் கார்டே கொடுப்பாங்க, அவர் இருக்கிறனால தான் வீட்டுக்கு தண்ணி வருது, இல்லாட்டி எங்கள் ஊரில் போய் ஒரு தாசில்தாரை நீங்கள் பார்க்கவே முடியாதுண்ணே, தாசில்தாரை பார்க்கவே முடியாது, 3 லேயர் செக்யூரிட்டி தாசில்தாரை பார்க்குறதுக்கு, கலெக்டரெலாம் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது, உங்கள் குறைய கேட்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரே நிமிஷத்தில் பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு ஓட்டு போடுறோம். ஸோ கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் பொலிட்டிசேஷன் ஆஃப் கிரிமினல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் erstwhile ஆந்திர பிரதேஷ், இப்போ வந்து பார்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், பார்ட்ஸ் ஆஃப் பீகார், இந்த கிரிமினல் பொலிட்டிஷியன்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீப்புள் see them as efficient people, people see them as person who can deliver governance. இந்த ஏரியாவில் இவங்க தாங்க காட்ஸ் ஃபோர்சேக்கன் பிளேஸில் இவர் ஃபோன் எடுத்தாருன்னா கலெக்டரே பயப்படுவார். மக்கள் அப்படி தான் விரும்புகிறாங்க. எங்கே எல்லாம் ஸ்டேட்டு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், வெரி அட்வான்ஸ்டு ஸ்டேட்ஸ், அதாவது யாருன்னே டசன்ட் மேட்டர், நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் பிரைப் பண்ண வேண்டாம், நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலை நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேற த ஸ்டேட் இஸ் மோர் எஃபிஷியன்ட், அங்கே கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் குறையும். ஸோ ஸ்பெஷலி நம்ம 2014 நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு பார்த்தீங்கன்னா the percentage of criminals getting elected is decreasing. இது fact. 2004, 9, 2014, 2019 பார்த்தீங்கன்னா the percentage of criminals getting elected வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணம் என்னென்னா the state is able to reach more people. அந்த பார்ட்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியாவாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய மக்களை ரீச் பண்ண கவர்னன்ஸ் பெட்டராக மக்கள் வந்து கிரிமினல் பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஓட்டு பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த பயம் கிடையாது. யார் எம்பி எம்எல்ஏவாக இருந்தாலும் வேலை செஞ்சு கொடுப்பாங்க, ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னு. இட்ஸ் அ ஃபேக்ட். நம்ம டேட்டா பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியுது.
இது வந்து democracy comes with bit of maturing. 72 years after independence now, it comes with a bit of maturing. System is maturing very faster. நிறைய ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சக்காலாங்கிற சர்வீஸ் இருக்குது. இஃப் யூ கோ டு பஞ்சாப் அண்ட் கர்நாடகா, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சட்டத்தின் மூலமாக கேரண்டி பண்ணுறாங்க. கேரண்டி ஆஃப் சர்வீசஸ் ஆக்ட். உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா, 30 நாளில் உங்கள் வீட்டுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வரும். வரலினா அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸருக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா ஃபைன். இது கர்நாடகா மாடல். 30 நாளில் உங்கள் வீட்டுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வரும், ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கங்க. வரலினா அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸருக்கு ஃபஸ்ட் 500 ரூபா ஃபைன், அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன். பஞ்சாப் மாடல், ஆம் ஆத்மி பார்ட்டி மாடல். தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் வித் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சர்வீசஸ் அண்டர் த கேரண்டி ஆக்ட். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஒன்லி 4 or 5 சர்வீசஸ் வேறு ஸ்டேட்டு கேரண்டி பண்ணுறாங்க. அதனால தான் தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட் வித் ஹையஸ்ட் கரப்ஷன் நம்ம சர்வே ஆஃப்டர் சர்வே சொல்கிறோம். காரணம் என்னென்னா இந்த பெட்டி கரப்ஷன், ஒரு டெத் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அதில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கரப்ஷன் நடக்குது. ஏன்னா என்ன சர்வீசஸ் வந்து நம்ம கேரண்டி பண்ணாமல் வச்சுட்ருக்கோம். இட்ஸ் வெரி பெக்கூலியர். ஒரு ஸ்டேட்டு ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லிட்ரஸி, ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன். ஒரு ரூரல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 89% ஓட்டு போடுறோம். த பிளேஸ் இன் விச் ஐ ஸ்டுட், இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷனில் 2019 பை எலெக்ஷனில் 86.5% ரூரல் தொகுதியில் ஓட்டு போடுறோம். ஹையஸ்ட் பார்ட்டிசிபேஷன். ஆனால் ஸ்டேட் வித் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கரப்ஷன், சர்வே ஆஃப்டர் சர்வே. ஏன்னா பெட்டி கரப்ஷன் அதிகமாக இருக்குது. இது எல்லாரும் இதெல்லாம் மெச்சூராக பெட்டர் பொலிட்டீஷியன்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். நீங்கள் கேட்பீங்க, யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க, யூத் ஓரியன்ட் பார்ட்டிஸ் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஏன் ரீச் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரவுண்ட் லெவலில் ஒரு இளைஞர் வந்து அந்த அளவுக்கு மிரட்டி உருட்டி நமக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துருவாரா, ஒரு 3 டைம் எம்பியாக இருந்திருக்காரு, 4 டைம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அண்ணன் ஃபோன் பண்ணி மிரட்டுவார் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கிரவுண்ட் லெவலில் ஒரு கன்சென்சஸாக இருக்குது. அதை உடைக்கணும்னா தி கவர்மெண்ட்ஸ் ஹவ் டு பிகம் மோர் எஃபிஷியன்ட் இன் டெலிவரிங் சர்வீசஸ். அது வந்து எம்எல்ஏ பேரில், எம்பி பேரில் நடக்காமல் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் பேரில் அது நடக்கும். ஒரு எம்பி எம்எல்ஏக்கு பயந்துக்காமல் தாசில்தார் வேலையை செய்வார்ப்பா, நம்ம போனோம்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னா 30 நாள் நமக்கு வரும், நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு டெமோக்ரஸியோடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமாக இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு. சம் ஸ்டேட்ஸ் ஆர் மெச்சோர்ட், சம் ஸ்டேட்ஸ் ஆர் எட் டு மெச்சோர். இது என்னுடைய முதல் கருத்தாக இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இப்போ மெச்சோர் டெமோக்ரஸி ஒரு ஜெர்மனி எடுத்துக்கலாங்க. இப்போ ஜெர்மனியில் பார்த்தா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. 16 வருஷம் ஆஞ்சலினா மெர்க்கல் வாஸ் சான்சலர் ஆஃப் ஜெர்மனி. இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, த எஸ்டிபி, த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, லெஃப்ட் சென்டர்லேருந்து லெஃப்ட் 25.4% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆஞ்சலினா மெர்க்கல் அவங்களுடைய பார்ட்டி ரைட்லேருந்து சென்டர், அதாவது சென்ட்ரிஸ்ட்லேருந்து ரைட்டு சித்தாந்தம், லெஃப்ட் சித்தாந்தம், அவங்க வந்து 1.5% கம்மியாக வாங்கியிருக்காங்க. அதாவது 16 வருஷம் ஆட்சியில் இருந்த ஆஞ்சலினா மெர்க்கல் இந்த முறை அவங்க பொலிட்டிக்கல் ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு அவங்க கட்சியில் இன்னொருத்தரை வந்து சான்சலராக போட்டிருக்காங்க. அவங்க வந்து 1.5% தான் குறைஞ்சி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதே சித்தாந்தம் இருக்கக்கூடிய லெஃப்ட் அதிகமாக இருக்கக்கூடிய சித்தாந்தம் 1.5% அதிகமாக வாங்கிட்டாங்க. ஜெர்மனியில் எல்லாமே வந்து கிரீன் எனர்ஜிக்கு போகணும், எதுவுமே வந்து கோலா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற கிரீன் பார்ட்டி அவங்க பெரிய அளவில் வந்திருக்காங்க. ஒரு 20% பிடிச்சிருக்காங்க, ஒரு 9% பிடிச்சிருக்காங்க கிரீன் பார்ட்டி. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அவங்க ஒரு 11% பிடிச்சிருக்காங்க. இப்போ யார் ஆட்சி அமைக்க போறா? ஒரு மெச்சூர் டெமோக்ரஸியில் இப்போ ஆட்சி அமைக்க போகிறது யாருன்னா, ரைட் சித்தாந்தம், லெஃப்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சி, கிரீன் பவர் தான் இருக்குன்னு நினைக்கக்கூடிய கிரீன் கட்சி, லிபரல் கட்சி. இது 3 சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஒரே சேரில் உட்கார வைக்கவே முடியாது. இது எப்படி இருக்குன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி ஒன்றா உட்காந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வித் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி ஜெர்மனி. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி மெச்சூர் ஆயிடுச்சு, மக்கள் மெச்சூர் ஆகிட்டாங்க, எல்லாரும் ரீச் பண்ணும்போது ஒரு ஜனநாயகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ஜப்பான். ஜப்பான் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். மெச்சூர்ட், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி மெச்சூர்ட், பீப்புள் மெச்சூர்ட், ஆனால் யாருமே சிங்குலர்லாம் வந்து ஆட்சிக்கு வர அளவுக்கு அவங்களால ஆட்சி வாங்க முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சித்தாந்தத்துக்கு ஆளுங்க இருக்காங்க. க்ரீன் பார்ட்டி சின்னதாக இருந்துச்சு, இப்போ மக்கள் விரும்புகிறாங்க, இல்லை கோல் எனர்ஜி வேண்டாம், க்ரீன் எனர்ஜி தான் வேணும், அதுக்குன்னு 9%. லிபரல் எல்லாம் ஃப்ரீ மார்க்கெட் பண்ணிடுங்க, எதுக்கு போய் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போடணும், அவங்களுக்கு ஒரு 11-12%. மெயின் 2 ஓல்டு பார்ட்டி அவங்கெல்லாம் 24 அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு டெமோக்ரஸியில் வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு எலெக்ஷனே எடுத்துக்கிட்டிங்கன்னா,
that the gap between DMK and ADMK 45 தொகுதியில் எங்கே ADMK அலையன்ஸ் தோத்தாங்களோ தோத்த 45 தொகுதி எடுத்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,94,000 ஓட்டு. ஸோ 6 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் 1,94,00,000 பேர் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க ஆட்சியில் யார் உட்காரணும் அப்படி. வெரி க்ளோஸ் எலெக்ஷன், வெரி வெரி க்ளோஸ் எலெக்ஷன். 1.5% பிலோ 2% கேப், அவ்வளோ கேப் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு 10 வருடம் கழித்து 2-3 பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே 15%, 16% அளவுக்கு வலிமை அடைஞ்சிட்டாங்கன்னா தமிழ்நாடு வில் see a similar instability. எப்படி ஜப்பான் பார்க்குது, ஜெர்மனி பார்க்குது, அதை நோக்கி எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் நவுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க ஐடியாலஜிக்கு கண்டிப்பாக ஓட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுவாங்க, அவங்க ஐடியாலஜிக்கு ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் வரத்தான் செய்வாங்க. ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் டிஎம்கே ஆட்சி அமைச்சது, அப்புறம் எதுக்காக டிஎம்கேக்கு அவ்வளோ சீட்டு, எதுக்காக ஏடிஎம்கேக்கு 76 சீட்டு, எதுக்காக டிஎம்கேக்கு அவ்வளோ சீட்னா ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் டெமோக்ரஸி. இது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். இதில் வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. யார் அதிகமாக அந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு எம்எல்ஏ கொடுத்துரும். பட் ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா போன 2019 பாப்புலர் ஓட் அமெரிக்காவில் அதிகமாக வாங்கினது ஹில்லரி கிளின்டன். ஆனால் பிரசிடென்ட் ஆனது டொனால்ட் ட்ரம்ப். காரணம் என்னென்னா எலக்ட்ரல் ஸ்டேட்ஸில் அதிகமாக அவர் வாங்கிட்டார். ஸோ அதனால் டெமோக்ரஸி வந்து ரொம்ப மெஸ்ஸி, வெரி காம்ப்ளெக்ஸ், ரொம்ப கஷ்டம். ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் வந்து நீங்கள் எலெக்ஷன் நடத்தி அதில் வின்னரை கொண்டு வர்றது வெரி வெரி டஃப். அது கிளாசிக் எக்ஸாம்பிள் போன முறை அமெரிக்க தேர்தல். ஹில்லரி கிளின்டன் ஓவரால் வந்து 1 மில்லியன் ஓட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஆனால் வந்து பாப்புலர் எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸ் ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ நம்ம எலக்ட்ரல் காலேஜ் அனுப்புகிறோம். அமெரிக்கா இன்னுமே பெக்குலியர் டெமோக்ரஸி. அது அங்கே பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி அமைச்சு 4 வருஷம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் இன்னொருத்தர் ஆட்சி அமைச்சிருக்கார், ஜோ பைடன் வந்திருக்கார். அதனால் வந்துங்க ஒரு ஜனநாயகத்தில் ஒரு மெட்ரிக் அப்ளை பண்ணி ஒரு ஆட்சியாளரை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வெளியிருந்து பார்க்கும்பொழுது தெரியலாம் டிஎம்கே ஆட்சி அமைச்சாங்கன்னு. பட் 1,94,000 ஓட்டு தான் டிஎம்கே கூட்டணியும் ஏடிஎம்கே கூட்டணியும் 45 தொகுதியில் டிஃபைன் பண்ணியிருக்கு. இப்படியும் போயிருக்கலாம், அப்படின்னு போயிருக்கலாம், ஒரு பாலிசி டெசிஷன் மாறி இருக்கலாம். ஸோ அதனால் டெமோக்ரஸியை மெச்சூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம பாடுபடணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. டெமோக்ரஸி ஷுட் மெச்சூர், ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் ஷுட் மெச்சூர், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஷுட் பிகம் ஏஜென்சிஸ் வேர் சர்வீசஸ் கெட் டெலிவர்ட் ஃபாஸ்டர். ஒரு அரசாங்க நிறுவனங்கள் அப்படிங்கிறது ஒரு தாசில்தார் ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு பிஇஓ ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து லஞ்சம் கொடுக்காம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணம் கொடுக்காம அப்ரூவலாக இருக்கலாம். இதை வந்து நம்முடைய சொசைட்டி கான்சியஸாக உங்கள் மாதிரி ஃபோரம் மூலமாக வேகமாக மெச்சூர் பண்ண முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணும் பொழுது த ஓட்டிங் பேட்டர்ன் அண்ட் த ஓட்டிங் சாய்ஸ் வில் சேஞ்ச். இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இல்லாட்டி இன்குமெண்ட் ரொம்ப கஷ்டங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான கேள்வி மேடம் கேட்டாங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு புது சிம்பிள் கொடுத்து புதுசாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எந்த கட்சினாலையும் ஆட்சி அமைக்க முடியாது, இம்பாசிபிள். காரணம் என்னென்னா எல்லாரும் ஒரு சிம்பிள் நிற்பாங்க, 234 இதுலேயும் காமன் சிம்பிள் இல்லை. ஸோ கேண்டிடேட்ஸ் மைட் வின், பட் விச் பார்ட்டி வில் ஃபார்ம் அ கவர்மெண்ட், இட் வில் கிரியேட் மோர் கன்ஃபியூஷன் அண்ட் ஆனால் கரெக்டான பாயிண்ட். ஆனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியில் தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு பார்ட்டி சிம்பிளுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, புதுசாக வர்ற பார்ட்டி சண்டை போடும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் ஜனநாயகத்தில் நாம் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது புதுசாக பழைய பார்ட்டிகளுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கும், அவங்ககிட்ட அந்த பொலிட்டிக்கல் கேபிட்டல் உள்ளே இருக்கும், ஆல்ரெடி 30 வருஷம் 40 வருஷம் ஆட்சியில் தே ஹேவ் தட் மெச்சூரிட்டி இன் கவர்னிங். அதனால் அவங்க கேண்டிடேட்டை மாற்றினா கூட பார்ட்டியோட கேரக்டர் மாறாது. அஸ் அ சிஸ்டம் இந்த பார்ட்டி இப்படித்தான், கேண்டிடேட் புதுசாக இருந்தால் கூட இந்த பார்ட்டி இப்படித்தான் ஆட்சி பண்ணும். பட் மக்கள்கிட்ட புதுசாக ஒரு பார்ட்டியை கொடுத்து புதுசாக ஒரு கேண்டிடேட் பண்ணும் பொழுது மக்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்காது, இவங்க எப்படி கவர்ன் பண்ண போகிறாங்க, இவங்க ஆட்சியில் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மெட்ரிக் இருக்குமா, அந்த எபிலிட்டி இருக்குமா அப்படின்னு. ஸோ ப்ளஸும் இருக்குது மைனஸ் இருக்குது மேடம் சொன்ன மாதிரி. அதனால் நம்முடைய ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேகமாக மெச்சூர் ஆகணும். கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் நம்ம நினைக்கிற அளவுக்கு அலாமிங் கிடையாது. அந்த அஜிடேஷனல் நேச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் என் மேலே 76 கேஸ் இருக்குது மேடம். I have 76 cases against me இந்த 10 மாதத்தில். 76 கேஸ் எதுக்குன்னா, பட்டாசு வெடித்தாங்க, வேல் யாத்திரை போகும்பொழுது லவுட் ஸ்பீக்கர் அதிகமாக சவுண்டு போட்டுச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க, மீடியா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு எனக்கு 5 செக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில். பட் ஒரு டெமோக்ரஸியில் மக்களுடைய வாய்ஸாக சில ப்ரொட்டஸ்ட்டை பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் அண்ணாமலை கிரிமினலாக சொல்லுவீங்களா? யாரோ நம்ம இந்த எலெக்ஷன் டைமில் என்னோட தொகுதியில் வந்து டிஎம்கே பிரச்சாரம் பண்ணும்போது போஸ்டரில் அடிச்சு ஒட்டினாங்க, ஒரு கிரிமினலுக்காக ஓட்டு போடுறீங்க, இவர் ஐபிஎஸ் அதிகாரி அல்ல, இவர் மேலே இவ்வளோ கேஸ் இருக்குது, இவர் ஒரு கிரிமினல் அப்படி.
பட் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் அது முதலாக பார்க்கும்பொழுது எப்படி எடுத்துக்குவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவ் தே வில் டேக் இட். நம்மளதில் எக்ஸ்ட்ரீம்லி ரூரல் கான்ஸ்டிடுவன்சி. அதில் வந்து அவங்க போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே, இவர் மேலே இவ்வளோ கேஸ் இருக்குது, இவர் மேலே அவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்னு. நான் எத்தனை பேர்த்துல போய் இண்டிவிஜுவலாக போய் இங்கே பாருங்கள் நான் என் கேஸ் எதுக்கு போட்டாங்கன்னா, எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி பார்ட்டி அஜிடேஷன் பண்ணதுக்கு தான் என் மேலே கேஸ் போட்டாங்க, என் மேலே வந்து வேறு எந்த கேஸ் இல்லை. அதில் வந்து எதிர்க்கட்சி வேட்பாளர் வேறு சொல்கிறாரு, இவர் வந்து பெங்களூரில் டிசிபியாக இருக்கும்போது என்கவுண்டர் பண்ணி தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு, அது மேலே போட்ட கேஸ் தான் நாங்கள் ஒட்டியிருக்கோம் அப்படி. நான் எத்தனை பேர்த்துல போய் நான் மைக் எடுத்து சொல்லுவேன், ஒரு ரூரல் தொகுதியில் இல்லைங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் போலீஸில் இருந்த வரைக்கும் என் மேலே ஒரு கேஸ் கூட கிடையாது, நான் ஒரு சமுதாய ஆர்வலராக அரசியல் கட்சியில் சேர்ந்து அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். பட் இருந்த 20 நாட்களில் 2 லட்சம் கேண்டிடேட்டை எப்படி நான் வீடு வீடாக போய் சொல்லுவேன்? அவங்களே சோஷியல் மீடியா நடத்துகிறாங்க, அவங்களே 2 யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, மாற்றி மாற்றி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதே சொல்கிறாங்க. அது எலக்ட்ரல் இம்பேக்ட் ஏற்படுத்துமா? 100% ஏற்படுத்தும். திரும்ப 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 யூ புட் த சேம் லாஜிக். அதான் நானே சொல்கிறேன் பாருங்க. அப்போ எனக்கு கிரிமினல்னு சொல்லுவீங்களா? அப்போ அப்படி இருந்தால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி நடத்துறது, எப்படி நம்ம ஸ்ட்ரீட்டில் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, எப்படி நாம் வந்து ஒரு அரசை எதிர்த்து கேள்வி கேட்கறது? ஸோ இதெல்லாம் இன்ஹெரண்ட் ப்ராப்ளம். பட் சுப்ரீம் கோர்ட் டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, சில செக்ஷன்ஸ் கொடுத்து இந்த நேச்சர் ஆஃப் செக்ஷன்ஸை கிளாஸிஃபை பண்ணி அவங்க வந்து பேப்பரில் ஆட் கொடுங்கன்னு சொல்லலை, எல்லாரும் பேப்பரில் ஆட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யாருமே நானும் பேப்பரில் ஆட் கொடுத்தேன், ஆமாம் நான் கிரிமினல், என் மேலே கேஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இது மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி செக்ஷன்லாம் இருக்குது அப்படி. அது எத்தனை பேர் சரியான முறையில், நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து நானே திணறேன் எந்த செக்ஷன் எதுக்கு போடுவாங்க அப்படின்னு. ஒரு சாதாரண பாமர மனிதன் வந்து இடுக்கி எம்பியை கிரிமினல்னு சொல்லுவாரா? தெரியல. இதெல்லாம் வந்து உங்கள் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம டெமோக்ரஸியை மெச்சூர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. யூ ஹேவ் டு மெச்சூர் டெமோக்ரஸி மச் ஃபாஸ்டர், இந்த ரேட்டை விட இன்னும் அதிகமாக. அப்போ தான் மக்கள் கரெக்டான கேள்வி கேட்பாங்க. எதுக்கு மேலே மர்டர் கேஸ் இருக்குது, எதுக்கு மேலே சார்ஜ் ஷீட் போடாமல் இருக்காங்க, எதுக்கு நீ 420 பண்ணி ஒரு கம்பெனி நடத்தி மக்கள் பணத்தை ஏமாற்றிருக்க? ஸோ அந்த கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் வந்து நமக்கு இன்னைக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபோரத்தில் வந்து நீங்கள் வேட்பாளர்களை வந்து டிபேட் பண்ண வைக்கலாம். எல்லா வேட்பாளர்களையும் கூப்பிட்டு ஒரே ஃபோரத்தில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சட்டை கிழிஞ்சு வேட்டியெல்லாம் கிழிஞ்சு வெளியே வர நிலைமையில தான் நம்ம வேட்பாளர்களும் நம்மளுடைய ஜனநாயகம் இருக்குப்போ. நீங்கள் இந்த மாதிரி அமைதியாக உட்காந்து ஒரு 10 பேர் சேர் போட்டு அமெரிக்கா மாதிரி நீங்கள் கேட்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. வேட்பாளர் உடனே பாஞ்சு சட்டையெல்லாம் பிடிச்சி அடிச்சு, என்னை பற்றி அங்கே தப்பாக பேசினேன், மைக்கில் என்னை பற்றி நீ ஆபாசமாக பேசினேன், என்னை பற்றி நீ தவறான தகவல் கொடுத்தேன்னு கண்டிப்பாக சண்டை போட்டு கீழே எல்லாம் சட்டை பேண்ட்டில் கிழிச்சு, அது ஏதோ ஒரு படத்தில் அந்த ரஜினி கவுண்டமணி அந்த படத்துக்கு போவாங்க, கண்ணாடியெல்லாம் கழுண்டு அந்த படம் போய் பார்த்துட்டு வெளியே வருவாங்க, அந்த மாதிரி தான் நடக்கும் அந்த ஹாலை விட்டு வெளியே போனால். அதனால் அதெல்லாம் மாறணும், அதெல்லாம் மாற்றணும் தான் நாங்கள் வந்திருக்கோம், அதெல்லாம் மாறணும். பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஐடியாலஜிஸ் கேன் கவர்ன், இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் கேன் வின் அன் எலெக்ஷன். பட் கவர்ன் பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு அந்த ஐடியாலஜி வேணும். நீ யார், ஹூ ஆர் யூ, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இந்த இஷ்யூவில் உன்னுடைய அவுட்லுக் என்ன, ஆர் யூ ரைட், ஆர் யூ லெஃப்ட், ஆர் யூ சென்டர்? ஸோ ஐடியாலஜிஸ் கேன் வின். ஐடியாலஜி ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், அந்த சிம்பிளுக்கு அந்த மரியாதை இருந்துதான் ஆகணும். ஏன்னா சிம்பிளுங்கிறது ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஐடியாலஜியை குறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 மேஜர் சிம்பிள், ஒரு பக்கம் கழுதை இருக்குது, ஒரு பக்கம் யானை இருக்குது. ஸோ டாங்கி ஒரு டெமோக்ராட்டிக் ஒன்று, ரிப்பப்ளிக் ஒன்று. அதை பார்த்தோன்னே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, ஓகே இது சித்தாந்தம் அது சித்தாந்தம். ஸோ ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் பிகம் வெரி பவர்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ் ஆஃப் அன் ஐடியாலஜி. மோர் தென் அ பார்ட்டி இட் பிகம்ஸ் அ பவர்ஃபுல் கம்யூனிகேட்டர் ஆஃப் அன் ஐடியாலஜி. சிம்பிளை பார்த்தோன்னே நமக்கு தெரியும். ஏன்னா அந்த ஐடியாலஜி வந்து கவர்ன் பண்ணும்பொழுது மட்டும்தான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ டெமோக்ரஸி கிடைக்கும், கண்டினியூட்டி ஆஃப் அ டெமோக்ரஸி கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் அரிஸ்டாட்டிலுடைய பாலிட்டிக்ஸ் தியரியெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார். அதாவது அரசியலில் ஒரு மனுஷன் நேர்மையாக இருக்கணும்னா பிறந்த குழந்தைய அப்பா அம்மாட்டிருந்து பிரிச்சிரு, அந்த குழந்தைய ஸ்டேட்டே வளர்த்துங்க, அந்த குழந்தைய கல்யாணம் பண்ண விடலாம். ஆனால் பெண்கள் வந்து காமனான பெண்களாக இருக்கணும், தனியாக அவருக்கு மனைவி குழந்தைகள் இருக்கக்கூடாது. நீங்கள் தியரி படிங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அரிஸ்டாட்டில். அவங்க தான் பெண்களாக இருந்தால் காமன் ஆண்கள், அவங்க தான் எலெக்ஷன் நிற்கணும், அவங்களுக்கு அந்த விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, குடும்ப குட்டி இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, ஸ்டேட்டே அவங்க செலவெல்லாம் பார்த்துக்கணும், அவங்க தான் உண்மையான நேர்மையான அரசியல் கொடுக்க முடியும்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காங்க. பட் அது இப்போ நடைமுறைப்படுத்த முடியுமா? நம்ம ஜனநாயகத்தில் அது ஏற்றுக்குவோமா? அப்படி நீங்கள் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா காமராஜர் மாதிரி ஆட்கள் நம்ம கிடச்சிருப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு? ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். அல்லது மோடிஜி மாதிரி ஆட்கள் கிடச்சிருப்பாங்களா? ஸோ அது வந்து அந்த காலகட்டத்தில் அந்த ஜனநாயகத்துக்கு அவர் கொடுத்ததாக இருக்கலாம். இப்போ சுவிட்சர்லாந்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் இருந்தால் கூட அவங்க எதுவும் பாப்புலர் டெசிஷன் எடுக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட ரெஃபரண்டம் தான் பண்ணணும். கேன்டன் சிஸ்டம், நிறைய கேன்டன்ஸ் இருக்குது சுவிட்சர்லாண்டில். ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் உடனே கண்ட்ரி ஃபுல்லாக ஒரு ரெஃபரண்டம், எல்லாம் வந்து ஓட்டு போடுங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 4 ஓட்டு போட்டுருவாங்க. 4 முறை சுவிட்சர்லாண்டில் போய் ஓட்டு போட்டு வருவோம். கண்ட்ரி வைடு எடுக்கக்கூடிய அதிகாரமே நம்ம வந்து ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுக்கல. முக்கியமான முடிவுகள் மக்கள் அப்பப்போ கேட்டுக்கிட்டே அப்படிங்கிறோம்.
அப்போ 5 இயர்ஸ் இல்லை, எவ்ரி 3 months நீ மக்கள்கிட்ட போய் கேளு, நீ எடுக்கிற முடிவு சரியான. அந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கீழே போய் ஒரு ஜனநாயகத்தில் கேட்டுகிட்டே இருந்தால் ஒரு ஆட்சியாளர் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியுமா? ஸோ அந்த நம்ம ஜனநாயகத்திலே பார்த்தீங்கன்னா பல வெரைட்டி இருக்குது. ப்ராப்ளி ஜெர்மனியில் ஆரம்பித்து ஜப்பானில் போய் சுவிட்சர்லாந்து போகும்போது பல வெரைட்டி. பட் ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாரும் சொல்கிறது என்னன்னாங்க, எ டெமோக்ரஸி கெட்ஸ் அடாப்டட் டு இட்ஸ் பீப்புள் அப்படிங்கிறாங்க. ஆல்டர்னேட் தியரியில் சொல்கிறாங்க பீப்புள் கெட் அடாப்டட் டு தி டெமோக்ரஸின்னு சொல்கிறத விட ஜனநாயகம் மக்களுக்காக அது தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் என்பது தான் ஜென்ரலான கருத்து. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக குறையுது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபரன்ஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்டர்ஃபரன்ஸ், உங்களை போன்ற நல்ல மனிதர்கள், ரிசர்ச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுடைய ஆணித்தரமான பேச்சுக்கள், அந்த பூத் கேப்சரிங்க, பேலட் பாக்ஸை போய் அந்த துப்பாக்கி வச்சு நம்ம கடத்துறது, ஓட்டு குத்துறது, பேலட் ஸ்டஃபிங், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படத்தில் மட்டும்தான் பார்க்க முடியுமா தவிர இந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்க்கணும் திமுக என்ன பண்ணுறாங்கன்னு 7-9 2 நாள் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ படத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த போய் அந்த பேலட் பாக்ஸை சீஸ் பண்ணி அந்த சிம்பிள் குத்துறதெல்லாம் நான் சின்ன பையனாக இருந்தபோது கூட காமனாக இருந்துச்சுங்க அதெல்லாம். அதனால் நிச்சயமாக டெமோக்ரஸி இஸ் மெச்சூரிங் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் தே சே ரிஃபார்ம்ஸ் கேன் ஒன்லி பி இன்க்ரிமெண்டல். நீங்கள் ரொம்ப ஹார்டு ரிஃபார்ம் ஒரே நாளில் கொடுத்துட்டீங்கன்னா then the democracy will not be able to chew it and digest it. ஒரே நாளில் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, நாளை காலையில் இப்படி தான் இருக்கும் நாடுனா மக்கள்னாலே அதை சூ பண்ணி டைஜஸ்ட் பண்ண முடியாது. இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். 1947 மேடம் சொன்ன மாதிரி வித் 30% லிட்ரஸியில் ஆரம்பித்து இன்றைக்கி 80% லிட்ரஸி, டிஎன்சேஷன் ஒரு காலமெல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஜனநாயகம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டெமோக்ரஸிஸாக மாறிக்கிறது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கம்பேரபிள் டெமோக்ரஸிஸ் எடுத்திங்கன்னா ஒன் ஆஃப் பெஸ்ட் பெர்ஃபார்ம். நம்ம நாள் கழித்து மக்கள் 2014 ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2019 மறுபடியும் ஒரு கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட், ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட்டை ரீஎலெக்ட் பண்ணுறாங்க. முதல்ல ஆன்டி இன்குபேட்ஸுங்கிறது பெரிய ஃபேக்டர் இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வேலை செஞ்சால் கூட மக்களுக்கு போர் அடிச்சு போயிடும், உங்களை துரத்திடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் ஏடிஎம்கே 2 முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க தமிழகத்தில். அதுவே நடந்ததே கிடையாது. 2 முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 7 times பிஜேபி ஆட்சியில் இருக்குது. அதே போல் பீகாரில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிதிஷ்குமார் ஆட்சியில் இருக்காங்க. அப்படின்னா மக்கள் உணர்ந்துக்கிறாங்க. இதோட கிளாசிக் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் பல முறை பார்த்தீங்கன்னா அதே மக்கள் வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு, லோக்சபா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடும்பொழுது ஒரிசா எப்பவுமே சேர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் மாறாமல் வருது. அசம்பிளிக்கு ஒருத்தருக்கு போடுறாங்க, லோக்சபாவுக்கு ஒருத்தர் போடுறாங்க. அதே ஆள் வந்து ஒரு படிக்காத ஒரு மனிதன் அதே பூத்துக்குள்ளே போய் 2 பேர்த்த பார்த்து ஓட்டு போட்டு வர்றாரு. ஸோ டெஃபினெட்லி டெமோக்ரஸி ஹஸ் இம்ப்ரூவ்டு மச். பட் சிஸ்டம்ஸ் மெச்சூர் ஆகணும், சிஸ்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் க்ளீனப் ஆகணும். ஸ்டேட்டு வந்து அதிகமாக சர்வீஸை டெலிவர் பண்ண கற்றுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு வந்து இன்னெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸ்டேட்டுங்கிறது கவர்மெண்ட் இஸ் இன்எஃபிஷியன்ட். ரூலிங் கட்சிக்கு ஒரு மாதிரியும் ரூலிங் கட்சி இல்லாத இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் மாறணும். அதே போல் நீங்கள் வந்து ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பற்றியெல்லாம் பேசியிருக்கீங்க. இந்தியா மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் டெமோக்ரஸியில் அரசே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பணம் கொடுத்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறக்கு அது கொடுத்தா எப்படி இருக்கும், கொடுக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ இன்குபென்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பவர்ஃபுல்லாக இருக்குமா வித் தேர் மணி பவர்? நான் இன்குபென்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி இருக்கும்? பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம பார்த்தோம்னா கூடங்க அப்படி இருந்தால் காங்கிரஸ் 10 வருஷம் ஆட்சியிலேருந்து எப்படி பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு? அதே லாஜிக்கில் பார்த்தோம்னா 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க, 2014 வரைக்கும் வெரி பவர்ஃபுல்லாக ரூலிங்கில் இருக்காங்க. பட் ஹவு டிட் பிஜேபி கம் டு பவர்? இப்போ பிஜேபி 10 வருஷம் இருக்காங்க. அப்படி தான் சில இடத்துல பிஜேபி கவர்மெண்ட்டு மாறுது, ரூலிங் பார்ட்டி காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மாறுது. எண்ட் ஆஃப் தி டே ஐ டோன்ட் திங்க் மணி பவர் அவுட்வேர்டாக ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணால் கூடங்க இன்வேர்டாக ஐ டோன்ட் திங்க் மணி பவர் பிளேஸ் அ ரோல். ஏன்னா நிறையா சர்வே ஆஃப்டர் சர்வே சொல்கிறாங்க, என்ன தான் பணம் கொடுத்து மக்களை ஓட்டு போடுன்னு சொன்னால் கூட இட்ஸ் ஷிஃப்ட் ஆஃப் ஒன்லி 4% அப்படிங்கிறாங்க. 4 to 5% தான் ஷிஃப்ட் இருக்குது, பெரிய ஷிஃப்ட் இல்லை. பட் 4 to 5% தமிழக ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஷிஃப்ட். ஏன்னா the difference between 2 winning parties is only 2%. பட் பணம்ங்கிறது 4.5% வரும் அப்படிங்கிறது நம்முடைய கண்டினியூஸ் சர்வே கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டி, சிஎஸ்டிஎஸ்ஸாக இருக்கலாம், உங்களுடைய அமைப்பு நடத்தின சர்வேவாக இருக்கலாம். ஸோ அதனால் நிச்சயமாக வருகின்ற காலம் டெமோக்ரஸி இஸ் கெட்டிங் மெச்சூர்ட். இளைஞர்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் மக்கள் வந்து கரெக்டாக கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறாங்க. யார் வேலை செஞ்சுருக்கா, யார் கூட இருப்பா, காலைல 6 மணிக்கு போய் கதவு தட்டினா யார் திறப்பாங்க. ஸோ அதில் வந்து கிரிமினல்ஸை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா 6 மணிக்கு போய் கதவு தட்டா திறக்கிறாங்க. நைட்டு 11 மணிக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட வந்து சால்வ் பண்ணுறாங்க. பட் அதே சமயத்தில் ஒரு இளைஞன் போய் நான் நேர்மையானவன் சொன்னால் அவங்க நினைக்கிறாங்க நீ போய் ப்ரூவ் பண்ணிட்டு வா, அடுத்த டைம் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். ஒரு ஜனநாயகத்தில் நம்ம மக்களை தவறுன்னு சொல்ல முடியாது. மக்கள் தான் எஜமானர்கள். அதனால் இது என்னுடைய கருத்து. ஸோ நிச்சயமாக இங்கே இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களும் கூட மிக முக்கியமான கருத்துக்கள், நம்ம ஜனநாயகத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கருத்துக்கள். யாரோ வின்ஸ்டன் சர்ச்சில் கடைசியாக சொல்லியிருப்பார்,
democracy is the worst form of government. But பிரச்சனை என்னன்னா there is no better alternative. The Winston Churchill சொல்லியிருப்பார், democracy is the worst form of government, but the only problem is there is no better alternative than democracy. இதை விட பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் பண்ண டிக்டேட்டர்ஷிப்போ, பினைன் டிக்டேட்டர்ஷிப்போ, ஆலிகாக்கியோ அந்த மாதிரி தான் கொண்டு வரணும். பட் ஜனநாயகம் இஸ் காம்ப்ளெக்ஸ், மெஸ்ஸி, ப்ராப்ளமேட்டிக், வெரி எமோஷ்னல். ஒரு சின்ன இஷ்யூ கேன் மேக் அ பீப்புள்ஸ் மூட் டு சேஞ்ச். எப்படி வேணாலும் மாறலாம். மீடியா ஒரு பெரிய ஃபேக்டர் இதில். எல்லாத்த விட மீடியா வந்து முக்கியமாக நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர்ஸ் இல்லை. பட் இந்த மாதிரி மீட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஒன் மைல்ஸ்டோன் அட் அ டைம். ஸோ அதனால் நான் லேட்டாக வந்ததுக்காக மறுபடியும் உங்கள்கிட்ட மன்னிப்பை கேட்டு, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்க்ளூடிங் especially our Bharatiya Janata Party, we are here to reform politics, give better governance, keep improving our governance every day. நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நல்ல மனிதர்களை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். அது ஒன் ஸ்டெப் அட் அ டைம் நடக்குது. தமிழ்நாட்டில் வேகமாக நடக்கும். we are very very confident and very clear. ஸோ இதே போல் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துங்க, நிறையா மக்கள் பார்க்கட்டும், அவங்க இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்க மெச்சூராக பெட்டர் பீப்புள் வில் கெட் எலெக்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து